ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை கோயம்பேடு அடுத்து, அதாவது கோயம்பேட்டிலேருந்து விருகம்பாக்கம் வழியாக செல்லக்கூடிய காளியம்மன் கோயில் தெரு அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த காளியம்மன் கோயில் தெருவில் நேராக போனீங்கன்னா, ஆக்சுவலாக அது மெயின் ரோடுங்க. நேராக போனீங்கன்னா நடேச நகர் 5வது தெரு, அதாவது இங்கே கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் விருகம்பாக்கம் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில், ரோட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணிட்டோம்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 50 to 100 மீட்டர் மட்டும்தாங்க இருக்கும். நல்ல அருமையான 25 வருஷம் பில்டிங்கோட ஒரு இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடம். அந்த இடத்த பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் 45 அடி. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45க்கு 60ங்க. அந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2700 சதுரடிங்க. இந்த 2700 சதுரடியில் 3 BHKல, அதாவது 3 பெட்ரூம் கொண்ட ஒரு பழைய வீடு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஓல்டு இருக்கும். இந்த இடத்துடைய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்க. இந்த இடத்த வாங்குறவங்க வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்டினாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துடைய விலை அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை சொன்னது என்னென்னா, அப்படியே பீஸ் ரேட்டாக, அதாவது 2700 சதுரடியோட விலை பார்த்தீங்கன்னா 5,75,00,000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இந்த 5,75,00,000 ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. விருகம்பாக்கம் ஏரியாவில், அதுவும் காளியம்மன் கோயில் தெரு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த இடத்துல சரௌண்டிங்கில் இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை கமர்ஷியலாக இருக்கலாம், இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ரொம்பவும் நல்ல இடங்க, அருமையான இடம், நல்ல ரேட்டு வேறு. தயவு செஞ்சு இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலையும் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனலில் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் போட்டுட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியும் டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தாங்க. பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடங்க. அதனால் பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும். பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல உரிமையாளர் எங்களை சொன்னது என்னென்னா, யார் இடம் பார்த்தாலுமே அவங்கள பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக மீட்டிங் கூட்டுவாங்க, உட்காந்து பேசுவோம். ரேட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்க கொடுக்கட்டும். அவங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா, அதுக்கப்புறம் இமிடியட்டாக அவங்கள பத்திரப்பதிவு பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உரிமையாளர் எங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 5.25 கோடியை கண்டிப்பாக ரேட்டை உடைச்சி வாங்கலாம், அதாவது குறைச்சி வாங்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க. ஓனர் எங்களுடைய யூடியூப் சேனல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தின் உரிமையாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவுகளை போடுவோம். எக்ஸ்ட்ரா பேசுகிறது, பொய்யான தகவல் சொல்கிறது, பொய்யான இடத்த காட்டுறது, தவறான இடத்த காட்டுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே நாங்கள் பண்ண மாட்டோம். மற்றவங்க மாதிரி ஒரு இடத்த காட்டுறது கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்னு சொல்லுவாங்க, அங்கே போனால் ரொம்ப தூரமாக இருக்கும். அது மாதிரி நிறைய ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. உண்மையான தகவல் சொல்ல மாட்டாங்க. பையரை இடம் காட்டுறதுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னவெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் சில பேர் பொய் சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க. அதனால் எங்களுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் எங்களுடைய பதிவில் நாங்கள் போடுறோம். தயவுசெஞ்சு இப்போ போட்டுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கூட பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க. எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாத ப்ராப்பர்ட்டி தான். டாக்குமெண்ட் பக்கா கிளியராக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை இந்த பதிவில் நாங்கள் போட்டுக்கிறோம்.
திரும்ப நான் சொல்கிறேன், விரும்பாக்கம் ஏரியாவில் காளியம்மன் கோயில் தெரு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில், அதாவது நடேசன் நகரில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. மேற்கொண்டு நம்முடைய யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு டவுட்ஸாக இருக்குது அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் கட்ட அனுப்பிச்சி வரோம். இடத்த பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஆனால் இந்த இடத்த மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.